ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏகாம்பரநாதர் கோவில் போயிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் போன அடுத்த கோவில் கைலாசநாதர் கோவில். இந்த கைலாசநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவில்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப கிட்ட தான். நீங்கள் ஜென்ரலாக ஆட்டோ எடுத்தனா இட் வில் டேக் 100 rupees. இந்த கோவில் நான் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன், இந்த டெம்பிளோடைய கலை, அங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டான அழகிய ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். வாங்க இப்போ அதெல்லாமே பார்க்கலாம். இந்த கோவில் நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது இருந்து வந்துட்டு இருக்கேன். இது பல்லவ மன்னர்களாக கட்டப்பட்டது. இந்த கோவில் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஏன்னா இந்த கோவிலை சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் நீங்கள் உள்ளே வர்றப்பவே ரொம்ப டிவைனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மற்ற தமிழ் சிவன் கோவில்களை விட இதில் இருக்க டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய வருஷம் இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்றது இது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் டெமாலிஷ் ஆகுது. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சில கூண்டுகள் அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிறது நிறைய மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபேட் அவுட் ஆகிறது நமக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்பே தெரியும். நிறைய மெட்டீரியல்ஸ் உதிர்ந்து வருது, அது கொஞ்சம் கொஞ்சமாக டார்னிஷ் ஆகுறதுன்றது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே அவ்வளோ அழகான கோவில் இது. ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்லேயும் ஒரு அழகிய சிற்பம், அழகிய பெயிண்டிங் இருக்கும். நீங்கள் நிறைய சிவன் கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கைலாசநாதர் கோவிலுக்கு வரணும். இது மூலவரை சுற்றி உள்ள பிரகாரம் உள்ள இடம். இந்த இடங்கள்ல ஜென்ரலாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோவ் பண்ணாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எடுத்தேன். பட் உள்ளே இருக்க மூலவருக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோவ்டு கிடையாது. அதனால நான் அதை எடுக்கலை. இப்போ இந்த இடம் பாருங்களேன். ஜென்ரலாக அபிஷேக தண்ணி வெளில வர இடம் ஒரு சின்ன காவாய் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் அந்த இடம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த சுற்றி வரப்போ இருக்க அந்த ஃபீலிங் நீங்கள் அங்கே போனால் தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கோவிலை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வெயில் அடிக்குது, குடுகுடுன்னு ஓடுறோம். அடுத்த வீடியோவில் அங்கே எங்கே ஓடணுன்றதை பார்க்கலாம்.